கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் யாக்கோபு 1:4 நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நம் குறைவுகளை எல்லாம் நீக்குகிற கிறிஸ்து நம்மோடே கூட இருக்கிறார். சோதனை காலத்தில் அவரே நம் துணை. பொறுமையோடு எல்லா காரியத்தையும் நாம் செய்யும்போது கர்த்தர் நம் கூடவே இருந்து நமக்கு பலன் தருகிற தேவனாயிருக்கிறார். நம்மை காக்கிற தேவன் பூரண கிருபைகளை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையை கையாளுவோம். கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருப்போம். நிறைவான ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம். கர்த்ததாமே நம்மை பாதுகாப்பாராக. ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிற உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் பூர்ண சற்குணராய் இருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு வேண்டிய பொறுமையை இன்னும் கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்கள் சொல்லிலும் செயலிலும் சிந்தையிலும் உம்மை தரித்து கொண்டு வாழ கிருபை தாரும். உம்முடைய தயவை பெற்றவர்களாய் எல்லா காரியங்களையும் நிதானமாய் செயல்படுத்த எங்களுக்கு வேண்டிய தெய்வீக ஞானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். பொறுமையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதுகாக்கிற உம்முடைய கரத்துக்குள்ளாய் எங்கள் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கங்க. சுகவினரை தாங்குகிற கிருபை இறங்கட்டும் ஐயா. பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.